சில பெண்கள் நன்றாக இருப்பவர்கள் திடீரென மனநிலையில் மாற்றம், குணத்தில் மாற்றம் ஆகியவை ஏற்பட்டு தங்களுடைய பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் பயத்தை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நேரம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் தான் என்ன செய்கிறோம் என்று பெற்றவர்களிடம் கேட்டு பயத்துடன் அழுவார்கள். இதுபோன்று அழக்கூடிய பெண்களுக்கும் திடீரென மனநிலை, உடல்நிலை, குணத்தில் மாற்றம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை நீக்கக்கூடிய சர்வ சக்தி படைத்த 3 விதமான மூலிகைகளை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட தாயத்தானது நம்மிடம் கிடைக்கின்றது. அந்த தாயத்து செய்முறை எப்படி, அதை பயன்படுத்துவதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். வேலைக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய திருமணமாகாத பெண்களை தீய சக்திகள், இறந்தவரின் ஆவிகள் இவை பிடித்து கொண்டு படாத பாடுபடுத்தும். நன்றாக இருக்கக்கூடிய பெண்கள் திடீரென்று குணநிலை, மனநிலை மாறி பலவிதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பார்கள். பிடிவாத குணம் அதிகரிக்கும். தங்களுக்கு பிடித்த உணவை கூட சாப்பிடாமல் சில நேரம் தாங்கள் என்ன செய்தோம் என்று தங்களுக்கே தெரியவில்லை என்று அழுது புலம்புவார்கள். இதுபோன்று இருக்கக்கூடிய சகோதரிகளை சரி செய்யக்கூடியது வேத பூதாளம், நரக பூதாளம், இரத்த பூதாளம் ஆகிய இந்த 3 மூலிகைகளுக்கும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி அந்த மூலிகைகளை எடுத்து வந்து பன்னீரில் ஊற வைத்து சந்தன காப்பிட்டு மஞ்சள் பூசி அதன் மீது குங்குமம் வைத்து முறைப்படி பேய்களை ஓட்டக்கூடிய நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை முறைப்படி கூறி இந்த 3 மூலிகைகளிலிருந்து சிறிதளவு மட்டும் வெட்டி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து இந்த வெள்ளி தாயத்தை 11 நாட்கள் பூஜையில் வைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கட்டுவதற்கு முன்பாக பக்கத்தில் இருந்தால் அவர் முன்பேயோ அல்லது வெளியிடங்களில் இருந்தால் ஒரு நாளைக்கு முன்பாகவோ இந்த தாயத்தினை தயார் செய்து நமது காணொளியில் வருகின்ற இந்த மந்திரத்தை 8 முறை உச்சரித்துவிட்டு எந்த பெண் இதுபோல பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பெண்ணினுடைய வலது கையில் அல்லது கழுத்தில் மட்டும் இதை கட்ட வேண்டும். இதை கட்டிய பிறகு அந்த பெண்ணிற்கு பிடித்தமான எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொடுத்தோ வாங்கி கொடுத்தோ அவரை சாப்பிடச் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து முடித்த பிறகு சரியாக 9 நாட்களில் அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்கக்கூடிய எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் ஓடிவிடும். அதன் பிறகு 10வது நாளிலிருந்து அந்த பெண்ணினுடைய உடலில், மனநிலையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்களே கண்டு வியக்க முடியும். ஏற்படும் நல்ல மாற்றங்களை நீங்களே கண்கூடாக காண முடியும். இந்த 3 விதமான மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி இந்த தாயத்தினை தயார் செய்து இது போன்ற பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இந்த மூலிகைகள் கிடைக்காத நபர்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான அல்லது திருமணமாகாத பெண்களுக்கு பேய் குணம், தீய சக்திகள் தொட்டிருப்பது போன்ற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து நாங்கள் கேட்கக்கூடிய சில விவரங்களை முழுமையாக நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான தாயத்துக்களை நாங்கள் தயார் செய்து தருகிறோம். அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பினை உடனடியாக சரி செய்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள்.